விவாகரத்து வழக்குகளில் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றாமல் சுமூகமான தீர்வை காண வழக்கறிஞர்கள் முன்வர வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இதற்கான வழிகாட்டுதலை பார் கவுன்சில் வகுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மதுரை குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரிய கணவரின் மனுவை அனுமதித்த உத்தரவை எதிர்த்து மனைவி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது. இந்த வழக்கில் அடுத்தடுத்த நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு குடும்ப நல நீதிமன்றம் விவாகரத்து வழங்கியதால் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பவானி சுப்பராயன், ராமகிருஷ்ணன் அமர்வு உத்தரவிட்டது. இந்த உத்தரவின் போது வழக்கறிஞர்களுக்கு சில அறிவுரைகளையும் நீதிபதிகள் வழங்கினர். அதில் குடும்ப வாழ்க்கையில் சமூக பந்தம் சிதைந்து விடாமல் இருப்பதை உறுதி செய்யும் மகத்தான சமூக பொறுப்பு வழக்கறிஞர்களுக்கு உள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். சிறிய சம்பவங்களை மிகைப்படுத்தாமல் தொழிலின் உன்னத மரபுகளை பேணுவதில் வழக்கறிஞர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டனர். ஆலோசனைகளை வழங்கும் போது மனுதாரர்களை தவறாக வழிநடத்தக்கூடாது என்றும் விவாகரத்து வழக்குகளில் முடிந்தவரை சுமூக தீர்வுக்கு ஆலோசனை வழங்க முயற்சிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். தொழில் நடத்தையை மீறும் வழக்கறிஞர்கள் மீது பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் வழிகாட்டிய நீதிபதிகள் விவாகரத்து வழக்குகளை கையாளும் போது வழக்கறிஞர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்த விதிகளை வகுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள தமிழ்நாடு பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ், உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை முறையாக அமல்படுத்த நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியளித்துள்ளார். ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் ஸ்டேட் பார் கவுன்சிலும் எந்த அளவுக்கு இதுக்கு ஒரு கைட்லைனை ஃபார்முலேட் பண்ண முடியும் என்று சொல்கிறார்கள். நிச்சயமாக மாண்புமிகு நீதியரசர்களுடைய அறிவுறுத்தலின்படி தமிழக பார் கவுன்சில் அதற்கான கைட்லைனை ஃப்ரேம் செய்வதற்கு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவிடம் நிச்சயமாக இதற்கான ஒரு முடிவை மிக விரைவில் தெரிவிப்போம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். விவாகரத்து வழக்குகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை குறைப்பதில் வழக்கறிஞர் பங்கு மகத்தானது என்பதை சென்னை உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருப்பது வரவேற்பை பெற்றுள்ளது. சன் நியூஸ் செய்திகளுக்காக ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.